திரு ரவிக்குமார், இப்போ ஒரு பாசிட்டிவா பார்க்க வேண்டிய அம்சங்களும் அனுரகுமார கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அவர் பார்க்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முன்னாடியே எடுக்கக்கூடிய ஒரு முன்முடிவு அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, அப்படி முன்முடிவுன்னு சொல்ல வேண்டியதில்லை. நம்ம அனுபவத்திலிருந்து தான் இதை சொல்கிறோம். அதில் இந்திய அரசு எப்படி இலங்கை பிரச்சனையை கையாண்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து தான் சொல்கிறோம். அவர் வந்து சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கார் என்பது ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததும் அது எப்படி உடனடியாக நாங்கள் வந்து இந்தியாவை எடுத்து சண்டை போடுவோம்னு அவர் சொல்ல முடியாது. அவர் நாங்கள் எல்லோருடையும் இணக்கமாக போவோம் என்று தான் சொல்லலாம். அவருக்கு இருக்கிற உடனடியான பிரச்சனைகள் சில இது இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ அவர் வந்தது உடனடியாக நான் பாராளுமன்றத்தை கலைப்பேன்னு சொல்லியிருக்கார். கலைச்சிட்டு அதுக்கு தேர்தல் நடத்தி ஆகணும். அந்த தேர்தலில் வந்து அவர் இந்த பெரும்பான்மையை தக்க வச்சு அதுக்கப்புறம் அவர் கவர்மெண்ட்டை அவருடைய பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்க ஒரு இடதுசாரி கட்சி என்ற அடையாளத்தோடு இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய கொள்கைக்கும் இன்றைக்கி இலங்கையினுடைய பொருளாதார சிக்கல்களை தீர்ப்பதற்கும் அதற்கான வாய்ப்புகள் இதற்கு இடையில் வந்து உள்ளார்ந்த ஒரு முரண்பாடு இருக்குது. அதுதான் சோமிதரன் சுட்டி காட்டினார். அந்த முரண்பாட்டை எப்படி ரிசால்வ் பண்ணி எப்படி லிபரலைசேஷனுக்கு அவங்க இப்படி உடன்பட்டு இப்படி போவாங்க அப்படிங்கிறது ஒரு நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அங்கே இருக்கிற பொருளாதார சிக்கலை அவர்கள் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதில் அவர்கள் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாகணும். அடுத்தது அங்கே இருக்கிற அரசியல் சிக்கல், அது தமிழர்களுடைய சிங்களர்களுக்கு இடையிலான இந்த இன முரண்பாடு, இதை எப்படி தீர்க்குவது, இதை வந்து அவர் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நிச்சயமாக எடுக்க போகிறது இல்லை. அவருக்கு இம்மிடியட் ப்ரியாரிட்டிங்கிறது அங்கே இருக்கிற எக்கனாமிக் க்ரைசிஸை எப்படி ரிசால்வ் பண்ணுறது என்பது தான். எந்த ஒரு பிரசிடெண்ட் வந்தாலும் அவருடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக அதுதான் இருந்திருக்கும், இவருக்கும் அதுதான் இருக்க போகிறது. எனவே அப்படி பார்க்கும்போது அதில் இந்தியாவுக்கு என்ன ரோல் இருக்குது, அவங்களுடைய எக்கனாமிக் க்ரைசிஸை தீர்க்கிறதுக்கு இந்தியாவுக்கு ஏதாவது ரோல் இருக்குமா அப்படிங்கிறதுலேருந்து தான் அது வந்து வரும். அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக வந்து இந்தியாவுக்கு பெரிய ரோல் ஒன்றும் எதிர்காலத்தில் அனுராவுடைய ஆட்சி காலத்தில் இருக்க போவதில்லை என்பது தான் யதார்த்தம். நம்ம விருப்பம் அவர் பார்த்துக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம்னு இது பொதுவான வார்த்தைகளை சொல்லலாமே ஒழிய அது வந்து எந்த விதத்திலும் அது பயனளிப்பதாக இருக்காது. இலங்கையினுடைய அரசியல் போக்கை அவதானிக்கும் போது அந்த முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு. இல்லை, இப்போ பொதுவாக அந்த இலங்கையோட அதிபராக இருக்கும்போது இலங்கையோட நலன் சார்ந்த முடிவுகள் என்பதைத்தானே எடுக்க வேண்டியிருக்கும். அந்த கோணத்தில் அவர் ஒரு சிறந்த தலைவராக இருப்பார் அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்லை, அப்படி பார்க்கும்போது இலங்கையுடைய பிரச்சனை அப்படின்னா அங்கே இருக்கிற தமிழ் மக்களும் இலங்கையர்கள் தான். அவங்க பிரச்சனையே எப்படி அவர் பார்க்கணும்ல. அப்போ அது தீர்ப்பதற்கு அவர்கிட்ட இது என்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, என்ன ப்ரோக்ராம் வச்சிருக்காரு. இன்றைக்கி தமிழர்கள் இந்த தேர்தல் மூலமாக அவங்க ஒன்றிணைந்த இலங்கையில் நாங்கள் வாழ தயாராக இருக்கிறோம் என்று தான் பெரும்பாலானவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய வாக்கு வந்து வெளிப்படுத்தி இருக்குது. இன்றைக்கி அவங்க வந்து ஒரு தனி ஈழம் என்பதை முன் வச்சு அங்கே எந்த வாக்கும் கொடுக்கப்படல. அங்கே தமிழ் பகுதியிலேருந்து ஒருத்தர் வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அவர் ஒரே ஒரு இடத்துல 2வது இடம் வந்திருக்கார், ஒரு எலக்டரல் டிஸ்ட்ரிக்டில். மற்ற இடங்கள்லாம் 3வது 4வது இடம்னு பின்னால் தான் போயிருக்கார். அவருக்கு ஒன்றும் பெரிய அளவிலான 1.07% என்னமோ தான் ஓட்டு வாங்கியிருக்கார். எனவே தமிழர்கள் தெளிவாக வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான தமிழர்கள் நாங்கள் ஒன்றிணைந்த இலங்கையில் வாழ தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு சமிக்கையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை வந்து இவங்க எடுத்துக்கிட்டு அவர்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் என்னும்போது அவர்களுக்கு சமத்துவமான உரிமைகளை கொடுப்பதற்கு, அதை உறுதிப்படுத்துவதற்கு இவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார், அதில் வந்து இந்தியாவுக்கு என்ன ரோல் இருக்க போகுது. இப்போ தமிழ் இஷ்யூஸை, தமிழ் மக்களுடைய நலனை வந்து பாதுகாப்பதில் இந்தியாவுக்கு என்ன ரோல் இருக்க போகுது, அல்லது இலங்கையுடைய பொருளாதார சிக்கலை தீர்ப்பதில் இந்தியாவுக்கு என்ன ரோல் இருக்க போகுது. இது ரெண்டுலேயுமே இந்தியாவுக்கு எந்த ரோலும் இல்லை. அதனால தான் இந்தியாவுடைய டிப்ளமசிக்கு வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர். நான் இதை வந்து திரும்ப சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்பு பேசிய திரு சோமிதரன் அதுக்கு முன்னால் பேசினவர் சொன்னார், அது இங்கே இந்தியாவுடைய நலன்கள், பொருளாதார நலன்கள் கூட அங்கே வந்து கேள்விக்கு உள்ளாகலாம்
இவங்க வெறும் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் ப்ரியாரிட்டி கொடுத்து பார்த்தாங்க. அது கூட இன்னைக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியாது என்கிற எண்ணத்தை தான் அங்கிருந்து பேசுகிறவர்கள் சொல்கிறார்கள். எனவே நான் முன்முடிவிலிருந்தோ யூகத்திலிருந்தோ சொல்லவில்லை, நடப்பிலிருந்து சொல்கிறேன். இந்த தேர்தலுடைய வெற்றி என்பது இந்தியாவுக்கு சில செய்திகளை சொல்லி இருக்கிறது. அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். அதே போல் தமிழர்களுக்கு அது என்ன, அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு என்ன தீர்வை கொடுக்கும் என்பதை பற்றியும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நம்முடைய நிலைப்பாடுகளை நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த பொறுப்பில் இருந்தால் நான் அதை பேசுகிறேன். சரி, திரு டி ராமகிருஷ்ணன், இப்போ இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் பாலிசி அதனுடைய தோல்வி அனுரகுமாரனுடைய வெற்றி என்ற கருத்தை வலியுறுத்துகிறார் திரு ரவிக்குமார். உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அதாவது டிப்ளமசி தோல்வின்னு வச்சுக்கோம், அப்படியே ஒரு கருத்துக்கு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க பிப்ரவரி மாசத்திலே எப்படி ஒரு அவங்க கூப்பிடுறாங்க, அவரோட டிஸ்கஷன் நடத்துறாங்க. அதனால வெளியிடல அவர் அனுரகுமார் இந்தியாவுக்கு வந்த அதே காலப்பகுதியில் அவர் சைனாவுக்கும் போயிருக்காரு. ஆனா இந்தியாவில் உரையாடினது மட்டும்தான் பரவலாக ஊடக கவனங்களை பெற்றுச்சே தவிர அவர் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் அடுத்தடுத்து தான் போறாரு. சரி, ஓகே, அதான் அது ரைட். அவர் போகும்பொழுது என்ன, இந்தியாவுக்கு இன்னும் கிழக்கா இருக்குது சைனா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதனால அதுல ஒன்னும் அவர் வேணா சைனாவுக்கு போயிட்டு கூட இந்தியாவுக்கு வரலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்ப இந்த டிப்ளமசி, அதாவது இந்தியாவுக்கு அந்த அருகாமையில் இருக்கிற நாடுகள் எல்லா நாட்டிலையும் தேசியவாதம் அடிப்படையில இருக்கு. சோ அவங்க அப்படிதான், நீங்க மாலத்தீவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாலத்தீவு என்ன உங்களோட ரொம்ப இன்னைக்குன்னு இல்லைங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அதனால அதாவது இது ஏதோ இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் அவங்க இதுவா இருந்துட்டாங்க அப்படின்னு இல்லை. நீங்க அதாவது ஒரே ராஜீவ் காந்தி அந்த பூமாலை ஆபரேஷன் பூமாலை போட்டாரு. ஓகே, அது நீங்க அந்த மற்றொரு நாட்டினுடைய ஒரு சாவர்னிட்டி, அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் நீங்க கேள்விக்குறியாக்கி அது செய்யறீங்க. ஓகே, அது சரியா தவறா, அது எந்த காரணத்துக்காக பண்ணார், நோக்கத்துக்காக பண்ணார், அதெல்லாம் ரைட். ஓகே, பட் அந்த ஒரு செயலை தவிர நீங்க பல சமயத்துல இந்தியா நீங்க உங்களுடைய அண்டை நாடுகளை ஒரு மாதிரி அனுசரிச்சுதான் போக வேண்டியிருக்கு. ஒண்ணு இது, அதனால இது இலங்கையா அதுல இது. ஓகே, நீங்க சொல்றத அவங்க கேட்கணும்னு நம்ம அப்ப இப்ப மற்றவங்க சொல்லும் போது நீங்க கேட்டுருவீங்களா? அதனால இது அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு விஷயம் அதாவது நீங்க என்னமோ இலங்கை ஒரு சிறிய நாடு, அது மற்ற எரி நாடும் பக்கத்துல, அது நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்னே தெரியல. அப்போ அந்த நாட்டினுடைய இறையாண்மைங்கிறது என்ன? ஓகே, சோ அவங்க சரியா தவறாங்கிறது இன்னொரு விஷயம். ஆனா நீங்க எந்த நோக்கத்துல பாக்குறீங்கன்னா, நான் சொல்றத நீங்க கேட்கணும் அப்படின்னா நீங்க அதான் அவங்களுக்கு அது அடிப்படையில அவங்களுடைய நீங்க அவங்க மீது எந்த விதமான மரியாதையுமே கிடையாது உங்களுக்கு. அந்த ஒரு எண்ணத்தை, அந்த போக்க அவங்க விரும்பவே மாட்டாங்க. நீங்க இப்படியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. நடுவுல சீனாவுக்கு போயிட்டு வந்தது அத ஒரு சகஜமான ஒரு விஷயமா கடந்து நீங்க போறத பார்க்க முடிஞ்சது. ஆனா அந்த உறவு என்பது இந்திய பாதுகாப்பிற்கு ஆபத்தாக மாறலாம் என்ற கருத்து முன்வைக்கப்படுது. அவரு அறிக்கையில பண்ணி அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கு நாங்க எந்த விதத்திலயும் எந்த நாடு, இந்த பிராந்தியத்தில் இருக்க எந்த நாடும் இந்தியா உள்படன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் புரியல. நீங்க அதாவது நீங்க என்ன விதமான ஒரு ஐயப்பாடுகளை நீங்க எழுப்பிண்டே இருக்கலாம். ஓகே, பட் இது என்ன மாதிரியான மெசேஜ கொடுக்கும்னா, நீங்க ஏன்னா ஒரு இந்திய நாட்டு பிரஜையாக நீங்க எல்லாரும் பல பேர் இருக்கிறாங்க, அவங்க 2 பேர் தவிர, அது அவங்க நீங்க உள் மனதில எப்படி பேசுறீங்கன்னா, அதாவது நீங்க அறியாமல் கூட பேசலாம் நம்ம. பட் அதுதான் அவங்க நீங்க அந்த சின்ன சின்ன நாடுகளுடைய மக்களோட பேசும்போதுதான் நம்மளுக்கு அந்த உளவியலை நம்ம புரிஞ்சிக்காதபடி பேசிட்டு இருந்தோம்னா நம்ம எந்த நாட்டோடையுமே நல்ல உறவு வச்சுக்க மாட்டோம். ஓகே, நீங்க அதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். சோ அதனால இது டிப்ளமசி ஃபெயிலியர்னா இது டிப்ளமசி ஃபெயிலியராக நான் கருதவில்லை. ஏன்னா இது அந்த மக்கள் முடிவு செய்தது.
அந்த மக்கள் இந்திய நாட்டினுடைய ஃபாரின் பாலிசிக்கு நான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் அவன் முடிவு பண்ணல. அவன் எது நல்லதுன்னு நினைக்கிறானோ, நல்லதோ கெட்டதோ அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த முடிவை நம்ம இப்ப ஜனநாயக ரீதியில அந்த தேர்தல் நடந்திருக்கிறது. மக்கள் அவங்களுடைய இதை சொல்லிட்டாங்க, நம்ம அதை மதிப்போம். ஓகே, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சரி, ஓகே. திரு சோமேந்திரன் சொல்ல குறுக்கிட விரும்புறீங்க. அவர் சொல்ற மாதிரி மதிக்கணும். ஆனா இப்ப நீங்க ஒரு தகவல் சொல்றேன். இந்த அறகலைய போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னால இலங்கை யாழ்ப்பாணத்தினுடைய தீவு பகுதிகள், நெடுந்தீவிலிருந்து அந்த தீவு பகுதிகளில் சீனா கம்பெனிகளுக்கு அனல் மின் உற்பத்தி, அங்கே இது பவர் ஸ்டேஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அறகலைய போராட்டம் நடந்து கோத்தபாய ராஜபக்சனுடைய ஆட்சி போனதுக்கு பிறகு, ரணில் வந்ததுக்கு பிறகு இந்த ஒப்பந்தங்கள் அவ்வளவும் கேன்சல் செய்யப்பட்டு இப்ப அதானி நிறுவனத்துக்காக நெடுந்தீவு பகுதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இது ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. நான் சொன்ன நான் ஆஃப்டர் அறகலையா பிஃபோர் அறகலையா. ஸோ அப்ப ஒரு சின்ன டிப்ளமேட்டிக் சேஞ்ச் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை இப்போ திரும்ப இது நடக்கலைன்னா அப்புறம் டிப்ளமேட்டிக்கலாக எங்கேயோ ஒரு பிரச்சனை வர முடியல என்றதான் நான் சொல்ல வர விஷயம். சரி, திரு ரவிக்குமார் குறுக்கிட விரும்புனீங்க, சுருக்கமாக முடிச்சிருங்க. சிவராமசாமிக்கு இறுதி வாய்ப்பு தரணும். அதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி உலகம் என்பது ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ஆல் ஆர் இன்டர் கனெக்டட், ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட். அதாவது ஒரு நாட்டில் நடக்கிற தேர்தல் என்பது அந்த நாட்டோட மட்டுமே முடிஞ்சு போகிறதில்ல, அது சர்வதேச அளவில் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது நம்ம அண்டை நாடாக இருக்கும்போது நம்ம மேலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தோ அதில் நாம் எப்படி இதை அணுகணும் அப்படின்னு தான் பார்க்குறோமே தவிர, இந்தியா சொல்கிறத இலங்கை கேட்கணும், இலங்கைக்கு அவங்களுக்கான சவரினிட்டியை நாம் மறுக்கணும் என்பது அல்ல. அப்படி அதை சுருக்கி பார்க்கக்கூடாது. இலங்கையில் நடக்கிற விஷயங்கள் எப்படி நான் அதை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனைகளுக்கு அதை தீர்ப்பதற்கு இந்தியா எந்த விதத்தில் உதவ முடியும், அதுபோல அங்கே இருக்கிற அரசியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்தியா எந்த விதத்தில் அவர்களுக்கு உதவ முடியும்னு பார்க்கும்போது இது ரெண்டுலையுமே இந்தியாவுக்கு ஒரு பங்கு முன்பு இருந்தது, இன்றைக்கு அது இல்லை. அது இந்த 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய விளைவு என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். ஓகே, திரு சிவராமசாமி பேசிட்டோம், நான் திரும்ப வரேன். திரு தியாகு, திரு சிவராமசாமி, இப்போ இந்தியா மற்றும் இலங்கை இதற்கு இடையேயான நட்புறவாக இது தேர்தலுடைய தாக்கத்தை நம்ம பார்க்கணுமா, அல்லது சொவரன்டி சார்ந்த ஒரு மீறல் அப்படின்ற ஒரு பார்வையும் இதுல முன்வைக்கப்படுது, அப்படியா? நட்புறவா நாங்க இதை எப்படி பார்க்கறோம்னு எனக்கு தெரியல. ஏனென்றா கடந்த காலங்களில் நான் அவங்க பேசுறது நான் திருப்பி பேச விரும்பல. இந்திய எதிர்ப்புகளால பல விடயங்களை அவங்க செய்தாங்க. இப்ப திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாரு, நாங்க எடுத்த எடுப்புல அவங்க எங்களோட வேலை செய்யலாம் அப்படின்ற உத்தரவாதத்தை தரும்போது நாங்க நெகட்டிவா அதை திங்க் பண்ணக்கூடாது. ஆனா கடந்த காலத்துல சோமேந்திரன் குறிப்பிட்டது போல எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றது. தமிழர்களை பொறுத்தவரை இங்கே எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றது. ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களை விட அவருக்கு நன்றாக தெரியும் இங்க உள்ள நிலைமைகள். மஹிந்த ராஜபக்ச காலத்தில், அதற்கு முன்னர் சந்திரிகா காலத்தில், அதுக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன காலத்தில், ரணில் விக்ரமசிங்க சில காலம் அதிகாரம் வாய்ந்த பிரதமராக இருக்கும் போதும் கூட கடுமையான வாக்குறுதிகளும் அதனை இந்தியாவுக்கு அவர்கள் வழங்கியதும் அது மீறப்பட்டதுதான் வரலாறு. இங்கே இருக்கும் சீன தூதுவர் ராமேஸ்வரத்திற்கு அந்த 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 மணல் திட்டுகளுக்கு இலங்கை கடற்படையின் உதவியுடன் சென்று வர முடியுமாயின் நான் கேட்கிறேன் ராமகிருஷ்ணன் அவர்களிடம், உங்களது இந்திய தூதுவரால் அப்படி ஒரு நாள் சென்று வர முடியுமா? அப்படி சென்று வந்திருக்கிறாரா? இல்லை. ஏன்? அந்த அளவு தூரம் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்குரிய அது இப்போது அல்ல. கடந்த கால தலைவர்கள் இதைவிட இவர் மேலோட்டமாக சொல்லி இருக்கின்றார். இந்தியா எங்களது அண்ணன், இந்தியா எங்களது தொப்புள் கொடி உறவு என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் பெரிய அண்ணனை மீறி ஒரு காலம் ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கொடுத்தவர்கள் காலத்தில் தான் இங்கே சீனாவின் ஆதிக்கம் அதிகபட்சமாக இருந்தது. நான் இதை பற்றி நினைக்கிறேன், என்னை விட உங்களுக்கு இங்கே உள்ள நிலைகள் நன்றாக தெரியும். நாங்கள் இங்கே பிறந்தவர்கள், வளர்ந்தவர்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு வேதனை இருக்கின்றது. இந்தியா தமிழர்களின் பிரச்சனையை ஓரம் கட்டிவிட்டு
நீங்கள் அதை வேறொரு விதமாக உங்களது பொருளாதார நோக்கங்களுக்காக எங்களை பயன்படுத்த பார்க்கிறீர்கள். அதற்கு மட்டும்தான் நாங்கள் தமிழர்கள் இங்கே உதவுகிறோம் என்ற ஒரு வேதனையான பதிவை நான் இங்கே குறிப்பிட்டு வைக்க விரும்புகின்றேன். உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் இங்கே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நாங்கள் பத்திரிகையாளராக இருக்கும்போது, நான் சுடரொளி பத்திரிகையின் ஒரு செய்தியாளராக, பாராளுமன்ற செய்தியாளராக இருக்கும்போது, எங்களது பத்திரிகையின் சார்பில் ஜேவிபி அவர்களின் அரசியல் கூட்டங்களுக்கு வரக்கூடாது என்று தடை விதித்திருந்தார்கள். ஒருத்தர் அதை பற்றி கதைக்கவில்லை. நீங்கள் இப்போது அதன் ஆசிரியர் அப்போதைய வித்யாதரன் இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றார், அதன் நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். நாங்கள் புலிகள் என்று எங்களுக்கு சீல் இட்டார்கள். அப்போது இதே அனுரகுமார அந்த மத்திய குழுவில் இருந்தார். இப்போது பேசும் அந்த அவரின் அந்த சிறுபான்மை என்ற கேள்வி எழுது. நான் வருகிறேன். இதே போலத்தான் நாங்கள் போராளிகள், அங்கே சிங்கள போராளிகள் அவர்கள் ஆயுதம் தூக்கி புரட்சி செய்த போது அதை நினைவு கூற அனுமதி கொடுக்கப்படுகின்றது இலங்கையில். அதே தமிழர்கள் அதே நீதி கேட்டு போகும்போது அவர்கள் நினைவு கூற அனுமதிக்கப்படுகிறார்களா? இல்லை. நாங்கள் இது ஒரு காலத்தில் நாங்கள் ராஜீவ்காந்தி விவகாரத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் வரலாறை மன்னித்தீர்களா? எதற்கென்றாலும் இந்திய அரசு, மத்திய அரசு இங்கே வந்து பேசும்போது நீங்கள் ஒரு தவறை செய்து விட்டீர்கள், அதனால்தான் இந்தியா உங்களுடன் நெருக்கமான சில விடயங்களை பேச முடியாமல் இருக்கின்றது. நீங்களே மாறவில்லை அல்லவா? சரி, நான் சொல்கிறேன், இவர்கள் ஒருபோது மாறப்போவதில்லை. தமிழர்களின் பிரச்சனையை இவர்கள் ஒரு நாளும் தீர்த்து வைக்க போவதில்லை. சரி, திரு தியாகு குறுக்கிடுவன் சுருக்கமா. அதாவது ரவிக்குமார் சொல்லும்போது சொன்னாரு, தனித்தமிழீழத்திற்காகலாம் யாரும் ஓட்டு போடல. தனித்தமிழத்துக்காக தேர்தலில் நடக்கலை. தனித்தமிழீழ கோரிக்கையை முன்வைத்து போட்டியிட அந்த நாட்டில் அனுமதி இல்லை. 6ஆம் திருத்தம் தமிழர்களுடைய ஜனநாயக உரிமையை மறுக்கிறது. தமிழர்களுடைய அரசியல் விருப்பம் என்பது வட்டுக்கோட்டை தீர்மானத்தின்படி, 77 பொதுத் தேர்தல் முடிவின்படி, 30 ஆண்டு கால ஆயுத போராட்டத்தின்படி தனித்தமிழன்தான். ஆனால் அந்த தேர்தலில் அது பிரச்சனை இல்லை. தேர்தலில் தமிழ் வேட்பாளர் இந்த 1.7% ஓட்டு என்பது மொத்த இலங்கையிலும் ஓட்டு கேட்டு அதுக்காக அவர் நிற்கலை. தமிழீழ பரப்புல மிகப்பெரிய தடைகளை எதிர்த்து தமிழரசு கட்சி ஆதரிக்க மறுக்கிறது. சரி.